என்ன கொடுத்துருக்காங்க, 10 ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் டு அ பேட்ரி. அதாவது 10 ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இதுமாரி 10 இருக்குது, 1 2 3 அப் டு 10 இருக்குது. ஓகேவா, அப் டு 10 இருக்குது. ஈச் ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 10 இன்ட்டு ஆர். ஓகேவா, என்னது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இன் சீரீஸ். அதே மாதிரி பேரலல்னு கொடுத்துருக்காங்க. தே ஆர் கனெக்டட் இன் பேரலல் டு த சேம் பேட்ரி. அதேமாதிரி நான் பேரலாக 10 ரெசிஸ்டரையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதுமாரி 10த்தையும் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே ஆர். நம்ம என்ன பண்ணுவோம், 1/r இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/r ப்ளஸ் 1/r ப்ளஸ் அப் டு திரும்பி என்ன பண்ணுவோம், 1/r. மொத்தம் எத்தனை ஒன்று டினாமினேட்டர் காமனாக இருக்கிறது நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வரும், 10/r வரும். ஓகேவா, அப்போது பேரலோட ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண, இதோட ரெசிப்ரோக்கல் r/10. ஓகேவா, சீரீஸோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சீரீஸோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, rs இஸ் ஈக்குவல்ஸ் டு 10r. ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாரு, த கரண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு n டைம்ஸ். எவ்வளோ n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கும் ஐபிக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சீரீஸ்லைக்கும் பேரலல்லையும் கரண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா, எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா. நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது, V = IR. இங்கே வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் கொடுத்துருவாங்க. நெக்லிஜிபிள்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவல் டு 0. ஸோ அதை கண்டுக்கு எடுத்தோம்ல. V என்ன கொடுத்துருக்காங்க, EMF கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், = I × R. ஓகேவா, நம்ம I தான் கண்டுபிடிக்க போகிறோம். R என்னது, சீரீஸ்க்கு வந்து என்னது வரும், எஸ் வரும். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ISன்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன வரும், IS = E/RS. ஓகேவா, அதே மாதிரி IP = E/RP. ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், என்ன கண்டுபிடிச்சிட்டு IS என்ன IP என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இதுதான் இப்போ வேலை. ஓகேவா, இங்கே என்னது இ தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே போடு. RS நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10Rன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், /10R. அதேமாதிரி தெரியாது, அப்படியே போடணும். RP என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், R/10. ஓகேவா, இந்த 10 வந்து மேலே போய்டும், நியூமரேட்டருக்கு போய்டும். அப்போ E × 10/R. ஓகேவா, நம்ம இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். IS என்னது, E/10R × IP என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதோ IP என்ன கண்டுபிடிச்சோம், அதையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். IP என்னது, E × 10/R. ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, E × 10/R. ஓகேவா, அப்போ இந்த R வந்து மேலே போய்டும், டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் போய்டும். E × R/10 × R × E × 10. அப்போ என்ன ஆகும், E கேன்சல் ஆகிடும், R கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு என்ன வரும், 1/100. அப்போ ரெண்டுத்தோட ரிலேஷன் என்ன, IS/IP = 1/100. ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், IS × 100 = IP. ஓகேவா, இதுதான் ஆன்சர். கரண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரலலாக நான் கனெக்ட் பண்ணும்போது சீரீஸோட கரண்ட்டை விட 100 டைம் இன்க்ரீஸ் ஆகுது.